Today we are going to make chicken curry. We took 1 kilogram of chicken. For that 1 kilogram chicken, we took 5 onions, 4 tomatoes, a little bit of lemon juice, a little bit of cilantro, and 4 green chilies. We also have some red chilies, some jeera, some fennel seeds, some cardamom, some cloves, and some cinnamon, and some curry leaves. Yeah. We also have chili powder, turmeric powder, ginger garlic paste, garam masala, coriander powder, salt, coconut milk, and oil. We are going to cut some tomatoes now. Pattai, cloves, 4 cloves, 2 cardamom, and 4 green chilies. Chop onions until fry the onions until they're golden brown. Once the onions are golden brown, add the ginger garlic paste. Okay. நல்லா வாசம் போற வரைக்கும் இது ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். இத ginger garlic paste ஸ்மெல் போற வரைக்கும். Now it's time to put the tomatoes in. Saute the tomatoes until they are nicely cooked. டொமேட்டோ நல்லா குக் பண்ணி நல்லா ஸ்மாஷ் ஆகி மசாலா மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். மெதுவாக குக் பண்ணால் அப்போதான் டேஸ்ட் வரும். The tomatoes are cooking. Squeeze the lemon juice onto the chicken. So when the tomatoes and onions are nicely cooked, add salt. Mix it well. 30 seconds after that, add turmeric powder, chili powder,
and coriander powder. Lastly, we will add garam masala for the chicken. ஒரு 30 செகண்ட்ஸ் கழித்து ஒவ்வொரு மசாலாவும் போடணும். இதில் வந்து மஞ்சள் பொடி வந்து சிக்கனில் கொஞ்சம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் குறைச்சி போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து இப்போ இதுவும் உப்பும் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கிட்டு நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா அந்த இது போட்டோம் மசாலா ஆகணும். இது இப்போ ரெண்டு கரண்டி வந்து சில்லி பவுடர். ஸோ இப்போ 1 கிலோ சிக்கனுக்கு ஒரு 4 ஆனியன் எடுத்திருந்தேன், 5 ஆனியன் எடுத்திருந்தேன். இப்போ 4 தான் கட் பண்ணியிருக்கேன் பெருசாக இருந்ததுனால. ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 தேக்கரண்டி சில்லி பவுடர். ஏன்னா 2-3 இது போட்டிருக்கேன், முழு மிளகா அது போட்டிருக்கேன். அடுத்தாப்பில் க்ரீன் சில்லி ஒரு 2-3 போட்டிருக்கேன். அதனால் இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நல்லா குக் பண்ணுங்கள். ஒரு 30 செகண்ட்ஸ் ஒவ்வொரு மசாலாவுக்கும் இடைவெளி விட்டு நல்லா குக் பண்ணுங்கள். மசாலா வந்து நல்லா இந்த இது வந்து ஆனியன் டொமேட்டோலாம் வந்து நல்லா சாட்டே ஆகி நல்லா மசாலாவாக வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மசாலாவை வந்து நல்லா குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் கொரியண்டர் பவுடர் போட போகிறேன். கொரியண்டர் பவுடர் வந்து ஒரு 3 டீஸ்பூனு. ஸோ இதையும் போட்டு ஒரு நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். மசாலா டொமேட்டோ அந்த இதெல்லாம் வாசம் இருக்கக்கூடாது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லா வாசமும் போயிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா மசாலாவை நல்லா எல்லாத்தையும் குக் பண்ணிவிட்டு இனிமேல் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சிக்கன் போட போகிறோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. ஆனால் நல்லா குக் பண்ணிட்டு நல்லா மசாலா ஆன பிறகு சிக்கனை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் இது பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷம் விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கு பிறகு கரம் மசாலாவை சேர்த்து, கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். அதை சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க விட்டுட்டு அது பிறகு இது நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, தேங்காய் பாலையும் ஊற்றி கொரியண்டர் லீவ்ஸை போட்டு இறக்கிற வேண்டியதான். தேங்காய் பாலை ஊற்றி ஒரு 1 நிமிஷம் விட்டு கொஞ்சம் கிண்டிட்டு அப்புறம் கொரியண்டர் லீவ்ஸை எடுத்து போட்டு இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான் சிக்கன் கறி. ஓகே, இனிமேல் நம்ம சிக்கனை போட்டுடலாம். நல்லா மசாலா நல்லா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாசலாம் போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து சிக்கனை நம்ம தூக்கி போட்டுடலாம். சிக்கனை வந்து போட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ணி விடலாம். மசாலாவில் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா மசாலா ஏறட்டும். இப்போ தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியே வந்து கொஞ்சம் ஊறி வரும். ஸோ நல்லா மசாலா வந்து பிடிக்கிற வரைக்கும் இப்போ மசாலா கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் சிக்கன் நல்லாயிருக்கும், சிக்கன் கறி நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது தண்ணியாக இருந்துட்டு நல்லா இருக்காது. அதனால் மசாலாவை நல்லா இது பண்ணி கிண்டி விட்டு இந்த சிக்கனை வந்து கொஞ்சம் நேரம் இது பண்ண விடுங்க, கொஞ்சம் வேக விடுங்க. கொஞ்சம் இது பண்ண பிறகு அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே சிக்கனை விட்டுற போகிறேன். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுற போகிறேன். ஓகே, கரம் மசாலா போடுறேன். இப்போது இந்த மசாலாலாம் நல்லா வெந்த பிறகு தான் இப்போ கரம் மசாலா கொஞ்சம் தான் போடுறேன், 1 டீஸ்பூனு. ஓகே, இதை போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு
நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு 30 செகண்டுக்கு பிறகு தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 10-15 நிமிஷம் இப்போ நல்லா இது பண்ணதுனால ஒரு 10 நிமிஷம் கூட வச்சா போதும். நான் வந்து கொஞ்சம் ஒரு பொட்டேட்டோவும் வெட்டி போட்டேன், ஏன்னா உருளைக்கிழங்கு பசங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால உருளைக்கிழங்கும் வெட்டி போட்டேன் இப்போ தான். ஸோ நீங்களும் உருளைக்கிழங்கு பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா உருளைக்கிழங்கு ஒன்று சேர்த்துக்கலாம், 1-2 சேர்த்துக்கலாம். சேர்த்து நீங்கள் கொஞ்சம் நல்லா இது பண்ணி விட்டுட்டு இனிமே வந்து நான் இது பண்ண போகிறேன். எல்லா மசாலாவும் நல்லா ஆயிடுச்சு, சிக்கன் கூட நல்லா பிடிச்சிருச்சு. இனிமே நான் தேங்காய் பாலை ஊற்றி கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வைக்க போகிறேன். தேங்காய் பால் நல்லா சுற்றி வர ஊற்றுங்க. தேங்காய் பாலே போதும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன், நல்ல தண்ணி எடுக்கலாம். போதும் நினைக்கிறேன், தண்ணி இவ்வளோ போதும். ஸோ இனிமே வந்து நல்லா இது பண்ணி கிண்டி விட்டு கொஞ்சம் உங்களுக்கு வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் இது உப்போ ஏதோ குறையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தேங்காய் பால் டேஸ்ட் வருது, கொஞ்சம் உப்பு குறையா இருக்குது, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டாச்சு, இது போதும்னு நினைக்கிறேன். மசாலாலாம் பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் விட்டுறேன். விட்டு கொஞ்சம் வெந்த பிறகு உங்களுக்கு பிறகு ஏதாவது மசாலா குறைஞ்சதுன்னா கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்க்கணும்னா சேர்த்துக்கிடுங்க. எனக்கு சரியாக இருக்குது இப்போ. ஸோ நான் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுறேன். லோ ஃப்ளேம்லன்னா ஒரு 6.5 வச்சாலும் போதும். 5.5 வச்சு மூடி வச்சிடறேன். ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம இனிமேல் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. அப்புறம்னா பார்த்துட்டேன், எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ ஆமாம், நல்லா குக் ஆகிடுச்சு. இனிமேல் நான் வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொரியண்டர் லீவ்ஸை வந்து சிலிண்டரா கொரியண்டர் லீவ்ஸ் இதை போட்டு கொஞ்சம் இது பண்ணிடலாம். அவந்திகா நல்லா குக் ஆகிட்டா, அவளே இன்னும் குக் பண்ணி தந்துடுவான் நெக்ஸ்ட் டைம். அப்படி தானே அவந்திகா? உனக்கு தெரியுமா இன்க்ரீடியன்ஸ்? ஆமாம், அபி குக் பண்ணிடுவான். ஆமாம், சரி, இதை வச்சுட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். நல்லா சிக்கன் கறி ரெடி. இப்போ அபினேஷும் அவந்திகாவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. It's good, right, Auntie? Yeah. ஓகே, எல்லோரும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி சிக்கன் கறி சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. பை ஃபார் நவ்.